எங்க வீட்ல சாப்பாடு பொருள் ஆசைப்பட்டு வாங்குவாங்களே தவிர வாங்கினது வாங்கின மாதிரியே தாங்க இருக்கும். அப்படிதான் இந்த பிரெட்டையும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு சாப்பிடவே இல்லை. அதனால இதை வச்சு சீஸ் கார்லிக் பிரெட் செஞ்சிருந்தேன். இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி, டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெயை விட்டுட்டு ஒரு 12ல இருந்து 13 பல்லு பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், வறுத்த பூண்டு, கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு போட்டு ஒரே ஒரு ரொட்டேஷன் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான பட்டர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிரெட்ல நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சூடான தவாயில் இந்த பிரெட்டை போட்டுட்டு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸும் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா ப்ரௌன் கலர்ல மாற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான சீஸ் பட்டர் கார்லிக் பிரெட் ரெடி. இதுல நம்ம கார்லிக்ல ரோஸ்ட் பண்ணி போட்டதுனால ஃபிளேவர் வந்து சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு சீஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா சீஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கான விடுகதை: ஆலமரம் தூங்க, அவனியெல்லாம் தூங்க, ஸ்ரீரங்கம் தூங்க, திரு பார்க்கடல் தூங்க, ஒருத்தர் மட்டும் தூங்கவில்லையாம். அவன்